வீடியோவில் சப்பாத்திக்கு சூட் ஆகிற உருளைக்கிழங்கு கிரேவி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பட்டை ஒரு பீஸ் வந்து உடச்சி போட்டுக்கோங்க. கிராம்பு 2 சேர்த்துக்கோங்க. ஒரு ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு. பொரிஞ்சதுக்கப்புறமா கொத்தமல்லி நான் ஆட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணி. கருவேப்பிலை இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கொத்தமல்லி மட்டும் சேர்த்துருக்கேன். அடுத்தது வெங்காயம் வந்து 2 சேர்த்துருக்கேன். நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் நம்ம கீரி வந்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயத்தோட கலர் வந்து கொஞ்சம் ப்ரௌனியாக மாறினா போதும். அடுத்தது 2 தக்காளி வந்து கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸில் இருக்க தக்காளி. ஸோ அதுவும் நல்லா வதங்கணும். ஸோ இந்த மாதிரி தோல்லாம் உரிஞ்சு தக்காளி வந்து வதக்குறதுலையே பேஸ்ட் மாதிரி ஆயிடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதில் இப்போது ஒரு தேங்காய் மூடியில் 3 கீத்து நான் எடுத்துகிட்டு அதோட முந்திரி பருப்பு போட்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் சைடில். அடுத்தது உருளைக்கிழங்கு 4 வேக வச்சது நான் வந்து கட் பண்ணி நான் இந்த மசாலாவோடு சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த உருளைக்கிழங்கும் மிக்ஸ் ஆகணும். நல்லா 2 நிமிஷம் போல் கிண்டி விட்டுக்கோங்க. அடுத்தது மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உருளைக்கிழங்கோட மிக்ஸ் ஆகிற மாதிரி. உப்பு கூட நம்ம பத்தலைன்னா ஃபைனலாக நம்ம கிரேவியில் செக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது மிளகாய்த்தூள் நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு இது போதுமான காரம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த உருளைக்கிழங்கை விட. அடுத்தது இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட முந்திரி பருப்பு இல்லைன்னா பொட்டுக்கடலை வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா தண்ணி வந்துட்டு தேவையான அளவு ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறலாம். இந்த தேங்காயோட பச்சை ஸ்மெல் வந்து போகிற லெவலுக்கு கொதிக்க விட்டுறலாம். ஸோ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இந்த கன்சிஸ்டன்சி வந்து எனக்கு போதுமானது. ஒருவேளை உங்களுக்கு இன்னும் திக்கனாக வேணும்னா நீங்கள் திக் பண்ணிக்கோங்க. இதுவே இஞ்சிச்சு பார்த்தீங்களா. இப்போது சப்பாத்தியோட இந்த உருளைக்கிழங்கு கிரேவி வந்து செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.